உங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் என்னதான் பிரச்சனைங்க சொல்லுங்க, நாங்களும் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சேரன் விஜயை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் வர 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இந்நிலையில எப்ப பார்த்தாலும் வெறும் 2 கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி என்பதை தாண்டி என்ன திட்டங்கள் மாற்றங்களை கொண்டு வர போறீங்க அப்படின்னு மட்டும் பேசுங்க என்று நடிகர் விஜய்க்கு இயக்குனர் சேரன் வலியுறுத்தியுள்ளாருங்க. அது தொடர்பாக தன்னோட எக்ஸ் தளத்துல அவர் பதிவிட்டுள்ள பதிவானது, புதுசா கட்சி ஆரம்பிச்சு மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க வந்தா மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அதை தனது கட்சி எப்படி தீர்க்க போகுது, நாட்டுல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம், அதற்கு தன்கிட்ட என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு பேசணுமா, இல்ல உங்களுக்கு ஸ்டாலின் வேணுமா இல்ல நான் வேணுமான்னு கேட்டா அந்த தகுதி போதுமா நாட்டை ஆள அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்க இருவருக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல, உங்க ரசிகர்களுக்குமே தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் 2 கட்சிக்குள்ளதான் போட்டின்னு சொல்றீங்க. அப்படி என்ன உங்களுக்கு திமுக மேல கோபம்னு எங்களுக்கும் சொல்லுங்க விஜய், நாங்களும் சப்போர்ட் பண்றோம். சொல்லாம நீங்க மட்டும் சினிமா டயலாக் பேசினா ஏன் ஓட்டு போடணும்னு மக்கள் கேட்குறாங்கல்ல. இங்க 50 வருஷமா இருக்கிற கட்சிகள் மற்றும் 15 வருஷமா மக்களோட மக்களா களத்துல நின்று போராடி புதிய மாற்றத்தோட தமிழ்நாட்டை உருவாக்க மக்கள் கிட்ட வாக்கு சேகரிக்கும் கட்சிகள் எல்லாம் நிறைய இருக்கு. எந்த விதத்துல நீங்க அந்த கட்சிகளை விட உயர்வுன்னு சொல்லுங்க. எந்த போராட்டத்துல மக்களுக்காக மக்கள் கூட நின்று இருக்கீங்க? உழைப்ப முதல்ல மதிங்க. உங்க கவர்ச்சி மட்டும் மக்களுக்கான அரசியல் இல்ல. இனிமேலும் மக்கள் கிட்ட வீரவசனம் மட்டும் பேசாம ஒழுங்கா உங்க கட்சியோட கொள்கை திட்டம் எல்லா இடத்துலயும் பேசுங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் என்ன பிரச்சனைன்னு அலசி ஆராய்ஞ்சு பொதுவா வீராவசமா பேச இது அரட்ட அரங்கம் இல்ல, மக்கள் களம். ஏற்கனவே நாங்க 50 வருஷத்தை இழந்துட்டு நிக்கிறோம். இப்ப நீங்க வந்து ஆட்டத்தை கலைக்காதீங்க. மறுபடியும் மக்கள் பிரச்சனை உணராத முதலமைச்சர் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். மக்களோடு மக்களா நின்று எங்கள் இளைய தலைமுறையை வழிநடத்தும் தலைமையே எங்களுக்கு வேணும் அப்படின்னு எக்ஸ் தளத்துல குறிப்பிட்டிருக்காரு. சேரனோட இந்த கருத்தை பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறத பதிவிடுங்க. நன்றி.